அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை யூனிட் அப்படிங்கிற நம்முடைய வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்முடைய நீட் சிலபஸ்ல 9வது அலகுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆங்கிலத்துல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வில் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு உருளையில் ஹைட்ரஜன் வாயு 249 கிலோ பாஸ்கல் அழுத்தம் மற்றும் 27 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் உள்ளது. இதனுடைய அடர்த்தி எவ்வளவு? அடர்த்தி என்றாலே அதுக்கு அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், அது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் 0.1, 0.02, 0.5, 0.2 அப்படின்னு 4 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் இந்த கணக்கு போடுறது? வெரி சிம்பிள் ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி தான். வாயு சமன்பாட்டின்படி நம்ம வாயு சமன்பாடு படிச்சிருக்கிறோம். PV = NKT அல்லது PV = RT எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? இப்போ PV = RT எடுத்துக்கிடுவோம். சரியா? அப்போ V = இந்த P இங்க கொண்டு வைத்தீங்கன்னா RT / P. ஓகேயா? சரி, இப்போ Vங்கிறது என்ன சார்? பருமன். அதுக்கு பதிலாக எங்கனாலும் நம்ம இதை போட்டுக்கலாம், RT/P. சரி, P என்பது என்ன? அழுத்தம். அது எவ்வளவு? 249 கிலோ பாஸ்கல். அது எப்படி நம்ம என்ன செய்யறோம்? SI யூனிட், அந்த இதுக்கு SI அலகுக்கு மாத்திரம். பாஸ்கல் அப்படின்னாலே நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான், அதில் மாற்றம் இல்லை. கிலோ அப்படிங்கிறதுனால 10⁻+3. ஆக 249 × 10⁻+3 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் அழுத்தம். V பருமன் முதல்ல சொன்னோம். N என்பது அவகாத்ரோ எண், இதில் நம்ம யூஸ் பண்ணல. K என்பது போல்ட்ஸ்மேன் மாறிலி. ஓகே, இருக்கட்டும், அவ்வளோதான். R என்பது வாயு மாறிலி, ஆங்கிலத்தில் கேஸ் கான்ஸ்டன்ட் அல்லது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதனுடைய மதிப்பு 8.3 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் என்னுடைய யூனிட் அலகு. சரி, T என்பது வெப்பநிலை. வெப்பநிலை எவ்வளவு சார்? 27 டிகிரி C. ஆனால் இந்த கணக்குகளில் நம்ம என்ன போடணும்? அப்சல்யூட் டெம்பரேச்சர், தனித்த வெப்பநிலை, அதாவது கெல்வின் ஸ்கேல் அளவில் நம்ம அதை குறிப்பிடணும். கெல்வின் ஸ்கேல் எப்படி சார் குறிப்பிடணும்? நம்ம தெரியும். 27ஓட அந்த டெம்பரேச்சரோட 273 டிகிரியை கூட்டிட்டா நமக்கு கெல்வின் கிடைக்கும். அப்போ 273 + 27 = 300 K, 300 கெல்வின். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அடர்த்தி. அடர்த்திக்கு ஃபார்முலா என்ன? ρ = நிறை பருமன். இங்கிலீஷ்ல சொன்னா M/V. அப்ப M/V பதிலா என்ன சார் போடலாம்? RT/ρ. RT கீழே வந்துடும், P மேல வந்துடும், நியூமரேட்டர் போயிடும் இல்லையா? ஸோ அப்ப MP/RT. அப்போ P தெரியுமா? கொடுத்தாச்சு. R தெரியுமா? கொடுத்தாச்சு. T தெரியுமா? கொடுத்தாச்சு. எவ்வளவு சார்? M என்பது ஹைட்ரஜனின் மூலக்கூறு நிறை. அது ஏன் சார் மூலக்கூறு நிறை போடுறோம்? கீழே உள்ள R அந்த ஒரு மோலுக்கு இருக்கு, அதனால அதுக்கு உண்டான மூலக்கூறு நிறைய நம்ம போடுறோம். அப்போ ஹைட்ரஜனுடைய மூலக்கூறு நிறை, மாலிகுலர் வெயிட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில கூட படிச்சிருப்பீங்க, 2 கிராம்ஸ் ஹைட்ரஜனுக்கு. சரியா? அப்போ இங்க எப்படி சார்? 2 கிலோகிராம்ல போடணும். அதனால 2 × 10⁻+3 கிலோகிராம். 2 × 10⁻³ கிலோகிராம். சரியா? இப்போ அடர்த்தியை கண்டுபிடிக்கலாமா? இந்த இதுல நமக்கு தெரிஞ்ச மதிப்புகளை எல்லாம் படிச்சுட வேண்டியதுதான். அடர்த்தி ρ = MP/RT. M எவ்வளவு சார்? 2 × 10⁻³ பிரஷர் எவ்வளவு சார்? அழுத்தம் 249 × 10⁻+3 / R எவ்வளவு சார்? 8.3. T எவ்வளவு சார்? 300. இங்க மேல பாத்தீங்கன்னா 10⁻³ இருக்கு, 10⁻+3 இருக்கு, 2 அடிபட்டு போகும். அப்ப 2 × 249 / 8.3 × 300. இதை இந்த 8.3 3ஆல பெருக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன கிடைக்கும்? 3 9 3 24 249 கிடைக்கும். 30ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும்? சாரி, 3ஆல பெருக்குனா 24.9 கிடைக்கும். 30ஆல பெருக்குனா 249 கிடைக்கும். 300ஆல பெருக்குனா 2490. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மேல 2 × 249 மேல இருக்கு, கீழே 2490 இருக்கு. அப்படி என்ன சொல்றோம்? ஈஸியா அடிக்கலாம். மேல 1, கீழே 10, அவ்வளவுதான். அப்ப இந்த 2 எப்படி இருக்கு? 2 / 10. 2/10 எவ்வளவு சார்? 0.2, 0.2. ஸோ யூனிட் எவ்வளவு சார்? அது தெரியுமே, அடர்த்திக்கு அலகு தெரியும், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ ஹைட்ரஜனின் அடர்த்தி ρ = 0.2 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். நமக்கு கொடுக்கப்பட்ட 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன், 4வது விடை சரியான விடை. ஓகேயா? சரி, இப்போ நம்ம இதே மாதிரி வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கணக்கு அடுத்த காணொளியில் நாம் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.